அது ஒரு கடுமையான வெயில் காலம். அந்த வெயில் காலத்துல மழை பெய்யாதால சுந்தரவன காட்டுல உள்ள ஆறு, குளம், குட்டை இப்படி எல்லாமே வறண்டு போய் இருந்தது. பறவைகள் எல்லாம் குடிக்கிறதுக்கு நீர் இல்லாம அவங்களுடைய காட்டுல இருந்து ரொம்ப தூரம் பறந்து போனாங்க. குழந்தைங்களா, நீங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்துருங்க. அம்மா போய் எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். அம்மா, எனக்கு இப்ப ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. பியூட்டி, கவலைப்படாத. இந்த மாதிரி வெயில் காலத்துல கூட திடீர்னு என்னைக்காவது மழை பெய்யும். அப்படி மழை பெஞ்சா நம்ம காட்டுல உள்ள ஆறு, குளம், குட்டை இப்படி எல்லாமே தண்ணீர் அளவு நிரம்பி வழியும். இப்படி சொன்னா குருவி பிறகு தன்னுடைய குழந்தைகளை அங்கேயே உட்கார வச்சுட்டு தண்ணீரை தேடி பறந்து போச்சு. சோனா குருவி இப்படி போற சமயத்துல வழியில ஒரு இடத்துல ரீட்டா கிளி அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கத பாத்துட்டு அங்க போச்சு. ரீட்டா, என்னாச்சு? எதனால அழுதுகிட்டு இருக்க? என்னோட பையன் மிட்டு நேத்துல இருந்து குடிக்க தண்ணி கேக்குறான். நானும் எங்கெங்கயோ அலைஞ்சு பாத்துட்டேன், தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. ரீட்டா, இப்ப நானும் என்னோட குழந்தைங்களுக்காக தண்ணீர் தேடிதான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு தண்ணீர் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உன்கிட்ட வந்து சொல்றேன். இப்படி சொன்னா குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சொன்னா குருவி ஒரு குளத்தை போய் பார்த்தது. ஆனா அந்த குளம் தண்ணீர் இல்லாம வறண்டு போய் இருந்தது. உடனே சோனா குருவி இன்னொரு குளத்தை தேடி பறந்து போச்சு. சோனா குருவி போய் பார்த்தப்ப அந்த குளத்துல தண்ணீர் இல்லாம இருந்தது. உடனே சோனா குருவி ரொம்ப சோர்ந்து போன மனசோட அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிச்சது. இப்படி பறந்து போய்கிட்டு இருந்த சோனா குருவி ஒரு இடத்துல தென்னை மரம் ஒண்ணு இருக்கிறத பார்த்துச்சு. அந்த தென்னை மரத்துல 2 இளநீரும் இருந்தது. தண்ணீர் கிடைக்காட்டிக்கும் பரவாயில்ல, இன்னைக்கு நமக்கு 2 இளநீர் கிடைச்சிருக்கு. இதை கொண்டு போய் கொடுத்தா என்னோட குழந்தைங்க இதை குளிச்சு அவங்களோட தாகத்தை தீர்த்துப்பாங்க. இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு அந்த இளநீரை பறிச்சு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி போச்சு. சோனா குருவி நேரா வீட்டுக்கு போகாம வழியில உட்கார்ந்து அந்த ரீட்டா கிளிய தேடி அதுகிட்ட போச்சு. ரீட்டா, எனக்கு தண்ணீர் எங்கேயும் கிடைக்கல, ஆனா 2 இளநீர் கிடைச்சது. இதுல ஒரு இளநீரை நீ எடுத்துட்டு போ, உன்னோட குழந்தைக்கு கொடு. இன்னொரு இளநீரை நான் எடுத்துட்டு போறேன். சோனா, ஒரு இளநீரை எனக்கு கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்பவும் நன்றி. நீ என் குழந்தையோட உயிரை காப்பாத்திட்ட. பிறகு ஒரு இளநீரை ரீட்டா கிளிக்கிட்ட கொடுத்த சோனா குருவி இன்னொரு இளநீரை எடுத்துக்கிட்டு தன்னோட குழந்தைங்க இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. அங்க போனதும் குழந்தைங்க 2 பேரும் அந்த இளநீரை ஆளுக்கு பாதியா குடிச்சு தங்களுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. பிறகு இவங்க 3 பேரும் தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அன்னைக்கு மற்ற பறவைகள் மாதிரியே காலுக்காகவும் கோரிக்காகவும் தண்ணியை தேடி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனவங்க ரொம்ப தூரம் பறந்து வந்து வேற ஒரு காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த காட்டுல ஒரு குளத்துல நிறைய தண்ணீர் இருந்துச்சு. உடனே காங்கள் 2 பேரும் அந்த குளத்துக்கிட்ட போய் உட்கார்ந்தாங்க. இப்படி உட்கார்ந்த இவங்க பிறகு தங்களோட தாகம் தீர அந்த குளத்துல இருந்த தண்ணீரை குடிச்சாங்க. கழிச்சி, இந்த குளத்து நீர் குடிக்கிறதுக்கு குளுமையாவும் இனிப்பாவும் இருக்கு. கோரி, சீக்கிரம் வா. நாம காட்டுக்குள்ள போய் மற்ற பறவைகள் கிட்ட இங்க இப்படி ஒரு குளம் இருக்கிற விஷயத்த சொல்லுவோம். அப்பதான் எல்லாரும் இங்க வந்து இந்த குளத்து நீரை குடிச்சு தங்களோட தாகத்தை தணிச்சுப்பாங்க. இப்படி நினைச்ச காங்கள் 2 பேரும் பிறகு தங்களோட காட்டை நோக்கி பறந்து போனாங்க. சோனா, நம்ம காட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற காட்டுல ஒரு குளம் நிறைய தண்ணி இருக்குது. அங்க போனீங்கன்னா தாகம் தீர தண்ணீர் குடிக்கலாம். ரீட்டா, இனிமே நாம குடிநீரை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய தேவையில்லை. பக்கத்து காட்டுல ஒரு குளம் நிறைய தண்ணீர் இருக்கு. இந்த மாதிரி காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகள் கிட்டையும் பக்கத்து காட்டுல தண்ணீர் இருக்கிற விஷயத்த சொன்னாங்க. இதை கேள்விப்பட்ட எல்லா பறவைகளும் மண்பானையை எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பக்கத்து காட்டை தேடி அங்க போனப்ப அந்த குளத்துக்கரையில ஒரு கழுகு ஒண்ணு உட்கார்ந்து இருந்தது. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? கழுகக்கா, நாங்க எல்லாம் பக்கத்து காட்டை சேர்ந்தவங்க. எங்க காட்டுல இருந்த குளம், குட்டை எல்லாமே வத்தி போயிடுச்சு. அதனால்தான் தண்ணீர் குடிக்கிறதுக்காக இங்க வந்தோம். இப்படி எல்லா காட்டுல இருந்து இங்க பறவைகள் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குளமும் வத்தி போயிடும். அப்புறம் உங்க கூட சேர்ந்து நானும் தண்ணி குடிக்கிறதுக்காக தூரம் தூரமா பறந்து போகணும். அதனால நீங்க யாரும் இந்த குளத்துல தண்ணி குடிக்க நான் அனுமதிக்க முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. கழுகக்கா இப்படி சொன்னதை கேட்டதும் எல்லா பறவைகளும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. கழுகக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 காங்கள் இங்க வந்து தண்ணீர் குடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க சொல்லிதான் நாங்களும் இங்க வந்தோம். அந்த காங்கள் நாங்க தூங்கிக்கிட்டு இருந்த சமயத்துல இங்க வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க மட்டும் பார்த்து இருந்தோம்னா அந்த காங்களை தலைகீழா கட்டி தொங்க விட்டுருப்போம். போங்க எல்லாரும் இங்க இருந்து. அம்மா, இப்ப நாம தண்ணி குடிக்காம தான் இங்க இருந்து திரும்பி போகணுமா? பியூட்டி, கவலைப்படாத. நமக்கு இங்க இல்லைன்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா தண்ணீர் கிடைக்கும்.
இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் எல்லாரும் மறுபடியும் அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலுக்காகவும் சோனா குருவியும் கடற்கரைக்கும் பக்கத்துல இருந்த காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த காட்டுல ஒரு இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல நிறைய தண்ணீரும் இருந்தது. காலண்ணா, அங்க பாருங்க, அந்த கிணத்துக்கு பக்கத்துல நிறைய காங்கள் உட்கார்ந்துருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாப்போம். காகங்களே, நாங்க இந்த கிணத்துல இருந்து தண்ணீர் குடிக்க முடியுமா? அதுக்கு நீங்க எங்களை அனுமதிப்பீங்களா? ஏய் காகமே, உன் பேரு காலு காகம் தானே? ஆமா, என் பேரு காலுதான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு வகையில நீ எங்களுக்கு தூரத்து சொந்தம். நீ சுந்தரவன காட்டுல இருக்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் உன்னை பார்த்தது இல்ல. இப்பதான் நேர்ல பாக்குறேன். அப்படியா? நீங்க எல்லாம் என்னோட சொந்தமா? சோனா, இதுக்கப்புறம் நாம தண்ணீரை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது நம்மளோட கிணறு. எவ்வளவு வேணாலும் தண்ணி குடிக்கலாம். பிறகு சோனா குருவியும் காலுக்காவும் அந்த வாளியில இருந்த தண்ணிய தங்களோட தாகம் தீர குடிச்சாங்க. இப்படி குடிச்சாங்க. தங்களோட காட்டுக்கு வந்து விஷயத்த சொல்லி எல்லா பறவைகளுமே அங்க அழைச்சிட்டு போனாங்க. இப்ப எல்லா பறவைகளும் அந்த கிணத்துல இருந்து தண்ணீரை எடுத்து தங்களுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு சுந்தரவன காட்டுல தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதனால அங்கிருந்த ஆறு, குளம், குட்டை இப்படி எல்லாமே தண்ணீரால நிரம்பி ஒழிஞ்சது. இதே சமயம் கழுகியல் வாழ்ந்த காட்டுல இருந்த நீர்நிலைகள் எல்லாம் வறண்டு போக ஆரம்பிச்சது. குடிக்க தண்ணீர் கிடைக்காம அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க தண்ணீர் கொடுங்க. பீம், நம்ம காட்டுல எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. சரி வா, நம்ம பக்கத்து காட்டுக்கு போய் அங்க தண்ணீர் இருக்குதான்னு பாப்போம். இப்படி சொன்ன கழுகக்கா பிறகு தன்னோட பையன் பீமை தூக்கிட்டு பக்கத்து காட்டு நோக்கி பறந்து போச்சு. தண்ணீரை தேடி பறந்து வந்த கழுகு இப்ப சோனா குருவி இருந்த காட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த காட்டுல அங்க இருந்த எல்லா குளங்களும் தண்ணீரால நிரம்பி ஒழிஞ்சது. அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்ட அந்த கழுகு தண்ணீர் குடிக்க போன சமயத்துல அங்க வந்த காலுக்காகவும் அந்த கழுகு தண்ணீர் குடிக்க விடாம தடுத்து நிறுத்துச்சு. ஏய் கழுகு, யார கேட்டுக்கிட்டு எங்க காட்டுக்குள்ள இருக்கிற குளத்துல வந்து தண்ணி குடிக்க முயற்சி பண்ற? இங்கெல்லாம் தண்ணி குடிக்க உனக்கு அனுமதி கிடையாது. போ இங்க இருந்து. இங்க பாருக்காகமே, நானும் என்னோட பையனும் ரொம்பவும் தாகத்துல இருக்கோம். தயவு செஞ்சு நாங்க தண்ணி குடிக்க அனுமதி கொடுங்க. கழுகே, நல்லா யோசிச்சு பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுக்காக நாங்கெல்லாம் உங்க காட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு நீ எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க விரும்பல. இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் கொண்ட உனக்கு நாங்களும் தண்ணீர் கொடுக்க மாட்டோம். சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணிட்டு போ. அப்படியும் காலி பண்ணலன்னா இங்க உள்ள எல்லா பறவைகளும் சேர்ந்து உன்னை அடிச்சு விரட்டுவோம். இந்த சமயத்துல அந்த காட்டுல இருந்த நிறைய பறவைகள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட பறவைகள் எல்லாரும் கழுகுக்கு தண்ணீர் கொடுக்க விரும்பவே இல்லை. ஏய் கழுகே, போ இங்க இருந்து. ஆமா, இங்க இருந்து போயிடுங்க. இல்லன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிச்சு விரட்டிடுவோம். மற்ற பறவைகள் எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கத பார்த்த சோனா குருவி கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி பேச ஆரம்பிச்சது. நண்பர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாம தாகத்துல இருந்த சமயத்துல இந்த கழுகு நமக்கு தண்ணீர் கொடுக்கல, அது உண்மைதான். இருந்தாலும் நாமளும் இந்த கழுகு கிட்ட அதே மாதிரி நடந்துக்கிட்டா அந்த கழுகுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். சோனா குருவி சொன்னதை கேட்ட எல்லா பறவைகளும் மௌனமா இருந்தாங்க. நண்பர்களே, இந்த கழுகு நமக்கு தண்ணீர் கொடுக்கலன்னு நாம எல்லாரும் இப்ப இந்த கழுகு மேல கோவமா இருக்கோம். இப்ப நாம இந்த கழுகுக்கு தண்ணீர் கொடுக்கலன்னா அந்த கழுகும் நம்ம மேல கோவமாயிடும். பிறகு காலம் காலமா நாம எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்காக இப்ப அந்த கழுகுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்றியா? ஆமா, அந்த கழுக தண்ணீர் குடிக்க விடுங்க. அப்பதான் அந்த செஞ்ச தவறு அது நினைச்சு பாக்கும். இந்த கழுவுக்காக நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுல எந்த தவறும் இல்ல. அதுவும் இல்லாம விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போனதா சரித்திரமும் இல்ல. சோனா குருவி சொன்னதை கேட்ட எல்லா பறவைகளும் பிறகு அந்த கழுகையும் அதோட பையனையும் அந்த நதியில தண்ணீர் குடிக்க சம்மதிச்சாங்க. அம்மா, நீங்க இவங்களை தண்ணீர் குடிக்க அனுமதிக்கலன்னு இவங்க எல்லாம் சொன்னது உண்மையா? ஆமாம் பீம், இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க காட்டுல தண்ணி வத்தி போனப்ப தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம காட்டுக்கு வந்தாங்க. அப்ப நான் தான் இவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்துட்டேன். அம்மா, நீங்க செஞ்சது பெரிய தப்பு. தண்ணி கிடைக்காம நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதே மாதிரிதான் அந்த நேரத்துல அவங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பீம், நான் செஞ்சதெல்லாம் தவறுதான். இப்ப நான் நல்லா உணர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த தவறை மறுபடியும் நான் செய்யவே மாட்டேன். பிறகு சுந்தரவன காட்டுல இருந்த பறவைகளும் அந்த கழுகு குடும்பமும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. காலுக்காகவும் பொறிக்காகவும் வாழ்ந்து வந்த அந்த காட்டுல இப்ப கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு.
ஆரம்பத்துல எப்படியோ தாக்கு பிடிச்ச இந்த காகங்களால ஒரு அளவுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியல. காலுஜி, இதுக்கு மேல என்னால பட்னி கிடக்க முடியாது. கோரி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. அதை சரி பண்ண என்ன பண்ணலாம்னு தான் நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, யோசிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கலாம்னு நினைக்காதீங்க. சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. எடுத்துட்டேன் கோரி, எடுத்துட்டேன். ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டேன். அப்படியா? சீக்கிரம் சொல்லுங்க. அந்த முடிவால என்னோட பசி தீருமா இல்ல என்னோட கோபம் அதிகமாகுமான்னு பாக்குறேன். இங்க பாரு கோரி, நம்ம காட்டுல இருந்து ரொம்ப தூரத்துல உள்ள ஒரு காட்டுல சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குருவி வாழ்ந்து வருது. அந்த குருவி பேரு சோனா குருவி. நாம பேசாம இந்த காட்டை காலி பண்ணிட்டு சோனா குருவி வாழ்ந்துகிட்டு இருக்க காட்டுக்கு போயிடுவோம். ஆமா காலுஜி, அதுதான் நல்ல ஐடியா. இந்த காட்டோட நிலைமை சரியாகிற வரைக்கும் அந்த காட்டிலேயே தங்கிடுவோம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்களுக்கு தேவையான பொருட்களைய ஒரு பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு பயணத்துக்கு தயாராயிட்டாங்க. பிறகு அந்த பேகை எடுத்துக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி வாழ்ந்துகிட்டு இருக்க காட்டு நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ரொம்ப தூரம் பறந்து இருந்துகிட்டு இருந்த இவங்களுக்கு இப்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. காலுஜி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட ஏற்பாடு பண்ணுங்க. இப்படி பேசிக்கிட்டே வந்த இவங்க பிறகு ஒரு மரத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அந்த சமயம் ஒரு சின்ன பறவை பொண்ணு கொஞ்சம் தானியம் எடுத்துட்டு போறத காலுக்காகவும் பார்த்துருச்சு. உடனே அந்த பறவை பின்னாலேயே பறந்து போன காலுக்காகவும் அந்த பறவை கிட்ட இருந்து தானியத்தை பிடுங்கிக்கிட்டு கோரிக்காகவும் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. நான் ரொம்ப நேரம் அலைஞ்சி திரிஞ்சு கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்தேன். அதையும் இந்த காகங்கள் பிடுங்கிக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி பிடுங்கிட்டு போன தானியங்களை காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்பவும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிட்ட இவங்க மறுபடியும் சோனா குருவி வசிக்கிற காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு மறுபடியும் ரொம்ப தூரம் பறந்து வந்த இந்த காகங்கள் 2 பேரும் இப்ப சோனா குருவி வசிக்கிற காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி வந்த இவங்க அவங்க ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்த ரீட்டா கிளிக்கிட்ட சோனா குருவியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏய் கிளி, சோனா குருவி வசிக்கிற வீடு எதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதோ எதிர்ல தெரியுத ஒரு வேப்பமரம், அதுல இருக்கிற வீடுதான் சோனா குருவியோட வீடு. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போனவங்க சோனா குருவி வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயம் ஜன்னலை திறந்துக்கிட்டு சோனா குருவியோட போன ஊட்டி வெளியே எட்டி பார்த்தது. ஆமா, யாரு நீங்க? எதுக்காக எங்க வீட்டு கதவை தட்டுறீங்க? இங்க பாரு குருவி, என்னோட பேரு காலு. நான் உங்க அம்மாவோட சின்ன வயது நண்பன். உங்க அம்மா எங்க? அவங்கள கொஞ்சம் கூப்பிடு. இவங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கப்ப உணவு தேட போயிருந்த சோனா குருவி வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. பிறகு காலுக்காகவும் சோனா குருவி கிட்ட தங்களோட காட்டுல நடந்தது எல்லாத்தையும் சொன்னுச்சு. சோனா, நாங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனாலதான் உன்னோட காட்டுக்கு வந்து உன் கூடவே தங்கலாம்னு முடிவு பண்ணணும். இங்க பாருங்க காலண்ணா, எங்க வீடு ரொம்பவும் சின்னது. நானும் என்னோட குழந்தையும் தங்குறதுக்கு தான் சரியா இருக்கும். இன்னைக்கு ராத்திரி நீங்க எங்க வீட்டுல தங்கிக்கோங்க. ஆனா நாளைக்கு உங்களுக்காக தனியா ஒரு கூட்டையோ இல்ல வீட்டையோ கட்டிக்கோங்க. பிறகு சோனா குருவி வீட்டுல இரவு உணவு சாப்பிட்ட காகங்கள் 2 பேரும் அங்கேயே படுத்து தூங்கினாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலண்ணா, உங்களுக்கு இந்த காட்டை பத்தி ஏதாவது விவரம் தேவைன்னா என்ன கேளுங்க. இங்க பாரு சோனா, நேத்து ஒரு நாள் மட்டும்தான் நாங்க இந்த காட்டுக்கு புதுசு. இதுக்கப்புறம் இந்த காடு எங்களோடது. அதனால இந்த காட்டை பத்தி நீ எங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. நாங்களே தெரிஞ்சுப்போம். இப்படி சொல்லிட்டு காகங்கள் 2 பேரும் பிறகு அங்கிருந்து பறந்து போனாங்க. இப்படி போனவங்க ஒரு பெரிய மரத்து உச்சியில அவங்களுக்காக அவசர அவசரமா ஒரு கூட்டை கட்டி முடிச்சாங்க. கோரி, இந்த காட்டுல உள்ள அருவி ரொம்பவும் அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வா, இப்பவே அங்க போவோம். இப்படி போனவங்க அருவிக்கரையில பறந்துகிட்டு இருக்க தும்பிகளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. உடனே பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு அந்த தும்பிகளை எல்லாம் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க. பாவம், அந்த தும்பிகள் ரொம்பவும் பயந்து போய் அந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற இடத்த நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து போய்கிட்டு இருக்கப்ப காலுக்காக ஒரு மரத்தோட கிளையில லேசா இடிச்சிடுச்சு. ஏய் மரமே, என்னோட ரெக்கைய காயப்படுத்திட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு தன்னுடைய கூட்டுல வச்சிருந்த கோடாரியை தூக்கிட்டு வந்து அந்த கிளைய வெட்ட ஆரம்பிச்சது. காகமே, என்னோட பேச்ச கேளு. என்னோட கிளைய வெட்டாத.
என்னோட கிளை எந்த தவறும் செய்யல. கிளை இருக்கிறத கவனிக்காம பறந்து வந்தது உன்னோட தவறு. ஆனா காலுக்காக அந்த மரம் சொன்னதை காதுல வாங்கவே இல்லை. அந்த கிளைய தன்னோட கோடாரியால வெட்டி கீழே தட்டிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி தங்களோட கூட்டுல உட்கார்ந்திருந்த காலுக்காகவும் குறிக்காகவும் விட்டு பேசிக்கிட்டாங்க. காலுஜி, நம்ம வர வழியில ஒரு வாழை மரத்துல பழங்கள் பழுத்து இருக்கிறத பார்த்தேன். அப்ப நாளைக்கு பொழுது விடிஞ்ச உடனே நமக்கு அந்த வாழை மரத்துக்கிட்ட தான் வேலை இருக்குன்னு சொல்லு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பொழுது விடிஞ்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காவல் 2 பேரும் அந்த வாழை மரத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி போனவங்க முதல்ல வாழைப்பழங்களை பறிச்சு தங்களுடைய வயிறு முட்டை சாப்பிட்டாங்க. பிறகு அந்த வாழை மரத்துல உள்ள பழங்களை எல்லாம் பறிச்சு ஒரு கூடையில அடுக்க ஆரம்பிச்சாங்க. காகங்களே, பழங்களை பறிச்சது போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல பழங்களை பறிக்காதீங்க. ஏய் மரமே, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இந்த பழங்களை நாங்க பறிக்க கூடாது? இந்த காட்டுல நீங்க மட்டும் இல்ல, உங்கள மாதிரி நிறைய பறவைகள் இருக்காங்க. அவங்களுக்கும் வயிறு இருக்கு, அவங்களுக்கும் பசி எடுக்கும். அதனாலதான் நான் என்கிட்ட இருக்கிற பழங்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுறேன். ஆனா அந்த மரம் சொன்னதை காவல் கேட்கவே இல்லை. அந்த மரத்துல இருந்த பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சு கூடையில வச்சுக்கிட்டு தங்களோட கூட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படியே 2-3 நாட்கள் ஓடிடுச்சு. 2 காவங்களும் ஒரு நாள் ஒரு வயல்ல இருந்து 2 சோளத்தை பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இப்படி பறிச்சு எடுத்துட்டு வந்த சோளத்தை ஒரு மரத்துக்கு அடியில நெருப்பை மூட்டி அந்த நெருப்புல சோளத்தை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. காகங்களே, தயவு செய்து இந்த நெருப்பை என்னை விட்டு தூரமா எடுத்துக்கிட்டு போங்க. என்னோட உடம்பெல்லாம் எரியுது. உன்னோட உடம்பு எரிஞ்சா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டோம். 2 சோளத்தையும் சுட்டு முடிச்சு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போவோம். இங்க பாருங்க, நீங்க உண்டாக்குன நெருப்பால என்னோட வேர்கள் எல்லாம் பலம் இழந்து போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நாள் வாழ வேண்டியனா இந்த நெருப்பால சீக்கிரமாவே இறந்து போயிடுவேன். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீ எப்ப வேணாலும் இறந்து போ, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எங்களோட கவலையெல்லாம் நாங்க இப்ப இந்த சோளத்தை சுட்டு சாப்பிடணும், அவ்வளவுதான். இப்படி சொன்ன காவல் 2 பேரும் பிறகு சோளத்தை சுட்டு முடிச்ச உடனே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்படி சாப்பிட்டு முடிச்சதும் நெருப்பை கூட அணைக்காம அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பாவம் அந்த மரத்தோட வேர்கள்ல நெருப்பு பட்டதால அந்த மரம் சீக்கிரமாவே பட்டு போயிடுச்சு. இப்படி இந்த காவல் அந்த காட்டுல இருந்த மரங்கள் கிட்ட மட்டும் இல்ல, பல பறவைகள் கிட்டையும் சண்டை போட்டு எல்லாருடைய விருப்பையும் சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க. காவல் இப்படி தங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்காம தங்களுடைய இஷ்டப்படி சுத்தி வந்துகிட்டு இருந்த நேரத்துல அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் மழைக்காலத்துக்காக தங்களுக்குன்னு ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சிருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு எல்லாரும் எதிர்பார்த்தபடி மழைக்காலமும் வந்துருச்சு. பறவைகள் எல்லாரும் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிட்டதால தங்களுடைய வீட்டுல உட்காந்து மழையை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. மழைக்காலத்துக்காக சேர்த்து வச்சிருந்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா காவல் அவங்க தங்கியிருந்த கூட்டை கூட சரியான முறையில பராமரிக்காததால அந்த கூடு இடிஞ்சு கீழே வந்துடுச்சு. கோரி, வா, நாம அந்த பெரிய மரத்துக்கு அடியில போய் உக்காந்துப்போம். அப்பதான் நாம பாதுகாப்பாய் இருக்கலாம். அந்த மரத்துக்கு அடியில போய் உட்காந்த காவலை பார்த்த உடனே அந்த மரத்துக்கு கோபம் வந்துச்சு. ஏய் காகங்களே, அந்த நாள் ஞாபகம் இருக்கா? நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம், நீங்க என் கிளைய இறக்கமே இல்லாம வெட்டி போட்டீங்க. அப்புறம் எப்படி இப்ப என் பக்கத்துல வந்து உக்காடுறீங்க? போங்க இங்க இருந்து, இல்லன்னா என்னோட கிளையால உங்களை அடிச்சு விரட்டுவேன். இப்படி சொல்லிட்டு அந்த மரம் வேகமா ஆட ஆரம்பிச்சது. அதை பார்த்த காவல் 2 பேரும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு வாழை மரத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. காலுஜி, இந்த இடம் ரொம்பவும் நல்லா இருக்கு. நம்ம மேல கொஞ்சம் கூட மழை நீர் படவே இல்லை. காவல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த வாழை மரம் தன்னோட நிலைகளை வேற பக்கமா கொண்டு போயிடுச்சு. காலுஜி, இந்த வாழை மரம் ஏன் இப்படி பண்ணுது? நாம இப்ப மறுபடியும் மழையில நனைய ஆரம்பிச்சிட்டோம். ஏய் காகங்களே, என்னோட பேச்சை கேட்காம என் மரத்துல இருந்த எல்லா பழங்களையும் நீங்க சுயநலத்தோட பறிச்சுக்கிட்டு போனீங்கல்ல, உங்களுக்கு அதுக்கான தண்டனை இதுதான். உங்களுக்காக நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். பிறகு காவல் புறாவோட வீட்டுக்கு போனாங்க. அங்க அவங்களுக்கு உதவி கிடைக்கல. உடனே காவல் 2 பேரும் ரீட்டா கிளி, சோனா குருவி இப்படி எல்லாரோட வீட்டுக்கும் போனாங்க.
ஆனா காங்களோட சுயநலத்தை தெரிஞ்சுக்கிட்ட எந்த பறவையும் அவங்களுக்கு உதவி பண்ணல. பிறகு வேற வழியில்லாத அவங்க ஒரு பட்டு போன மரத்துக்கடையில வந்து உட்கார்ந்தாங்க. அந்த பட்டு போன மரம் கூட தானா பட்டு போகல. இந்த காங்கள் அந்த மரத்தோட வேர்ல நெருப்பு வச்சு எரிச்சதால தான் அந்த மரம் இவ்வளவு சீக்கிரமா பட்டு போயிருந்தது. காலுஜி, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மரப்பொந்துக்குள்ளேயே நம்ம எத்தனை நாள் வேணாலும் வாழலாம். அந்த சமயத்துல காத்து ரொம்பவும் வேகமா வீச ஆரம்பிச்சது. காங்கள் நெருப்பு வச்சு எரிச்சதால அந்த மரத்தோட வேர்கள்ல எல்லாம் பலமே இல்லாம இருந்தது. அந்த வேர்களால வேகமா வீசுற காத்தை எதிர்த்து நிற்க முடியல. அதனால சீக்கிரமாவே அந்த மரம் வேரோட கீழே சார்ந்துருச்சு. அந்த மரத்துல இருந்த பொந்துக்குள்ள உட்கார்ந்துருந்த காங்கள் 2 பேரும் அந்த இடிபாடுகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு தங்களோட உயிரை விட்டுட்டாங்க. யாருக்குமே உதவி செய்ய மனசு இல்லாம சுயநலத்தோடு வாழணும்னு நினைச்ச காங்கள் 2 பேரும் இப்ப அந்த இடத்துல இறந்து போய் கிடந்தாங்க.